அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அதிசயத்தால் மக்களை கவர்ந்தவரே, அதிசயத்தால் மக்களை கவர்ந்தவரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்ளுவோம், மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதை, வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ளும் மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, உம்மையும் பிறரையும் அன்பு செய்வதில் திருச்சட்டத்தின் எல்லா கட்டளைகளும் அடங்கி இருக்கச் செய்தீரே. உம் கட்டளைகளை கடைபிடிக்கும் நாங்கள் முடிவில்லா வாழ்வுக்கு வந்து சேரும் தகுதி பெற எங்களுக்கு அருள்வீராக. உமோடும் தூயாவியாரோடும் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி புரிகின்ற உம் திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். நீதிமொழிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 21, இறை வார்த்தைகள் 1-6 மற்றும் 10-13 முடிய. மன்னவன் மனம் ஆண்டவரின் கைக்குள் அடங்கி இருக்கிறது. வாய்க்கால் நீரை போல அவர் அதை தம் விருப்பப்படி திருப்பி விடுகிறார். மனிதருடைய நடத்தையெல்லாம் அவர் பார்வையில் குற்றமற்றதாய் தோன்றலாம். ஆனால் ஆண்டவர் அவர் உள்ளெண்ணத்தை சீர்தூக்கி பார்க்கிறார். பழி செலுத்துவதை விட நேர்மையாகவும் நியாயமாகவும் நடப்பதே ஆண்டவருக்கு உவப்பளிக்கும். மேட்டிமையான பார்வை, இருமாப்பு கொண்ட உள்ளம், இவை பொல்லாரிடம் பழிச்சென்று காணப்படும் பாவங்கள். திட்டமிட்டு ஊக்கத்துடன் உழைப்பவரிடம் செல்வம் சேரும் என்பது திண்ணம். பதற்றத்துடன் வேலை செய்பவர் பற்றாக்குறையில் இருப்பார்.
ஒருவர் பொய் பேசி சேர்க்கும் பொருள் காற்றாய் பறந்துவிடும், அவரது உயிரையும் அது வாங்கிவிடும். பொல்லார் மனம் தீமை செய்வதில் நாட்டம் கொள்ளும், தமக்கு அடுத்திருப்போரே அவர்கள் கனிவுடன் பார்ப்பதும் இல்லை. ஏளனம் செய்வோரே அடிக்கும்போது அதை காணும் பேதையராவது படிப்பினை பெறுவர். உணர்வுள்ளவருக்கு அறிவு புகட்டும் போது அவர் மேலும் அறிவுடையராவார். நீதிமிகு இறைவன் பொல்லாருடைய வீட்டை கவனித்து கொண்டிருக்கிறார். அவர்களை தீச்செயல் காரணமாக தூக்கி எறிந்து அழித்து விடுகிறார். ஏழை கூக்குரலிடும்போது எவன் காதை பொத்திக் கொள்கிறானோ அவன் தானே உதவிக்காக மன்றாடும்போது எவரும் அவனுக்கு செவி கொடுக்க மாட்டார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரே உம் கட்டளைகள் காட்டும் நெறியில் என்னை நடத்தும். ஆண்டவரே உம் கட்டளைகள் காட்டும் நெறியில் என்னை நடத்தும். ஆண்டவரே உம் கட்டளைகள் காட்டும் நெறியில் என்னை நடத்தும். மாசற்ற வழியில் நடப்போர் பேறு பெற்றோர், ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். உம் நியமங்கள் காட்டும் வழியை என்றும் உணர்த்தி அருளும். உம் வியத்தகு செயல்களை பற்றி நான் சிந்தனை செய்வேன். ஆண்டவரே உம் கட்டளைகள் காட்டும் நெறியில் என்னை நடத்தும். ஆண்டவரே உம் கட்டளைகள் காட்டும் நெறியில் என்னை நடத்தும். உண்மையின் பாதையை நான் தேர்ந்து கொண்டேன். உம் நீதி நெறிகளை என் கண் முன் நிறுத்தியுள்ளேன். உம் திருச்சட்டத்தின்படி நடக்க எனக்கு மெய்யுணர்வு தாரும். அதை நான் முழு உள்ளத்தோடு கடைபிடிப்பேன். ஆண்டவரே உம் கட்டளைகள் காட்டும் நெறியில் என்னை நடத்தும். ஆண்டவரே உம் கட்டளைகள் காட்டும் நெறியில் என்னை நடத்தும். உம் கட்டளைகள் காட்டும் நெறியில் என்னை நடத்தும். ஏனெனில் அதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். உமது திருச்சட்டத்தை நான் எப்போதும் கடைபிடிப்பேன். என்றென்றும் இக்காலமும் அதை பின்பற்றுவேன். ஆண்டவரே உம் கட்டளைகள் காட்டும் நெறியில் என்னை நடத்தும். ஆண்டவரே உம் கட்டளைகள் காட்டும் நெறியில் என்னை நடத்தும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமாத்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாற்றி உமக்கே. அதிகாரம் 8, இறை வார்த்தைகள் 19 முதல் 21 முடிய. அக்காலத்தில் இயேசுவின் தாயும் சகோதரர்களும் இயேசுவிடம் வந்தார்கள். ஆனால் மக்கள் திரளாக இருந்த காரணத்தால் அவரை அணுக முடியவில்லை. உம் தாயும் சகோதரர்களும் உம்மை பார்க்க விரும்பி வெளியே நின்று கொண்டிருக்கிறார்கள் என்று அவருக்கு அறிவித்தார்கள். இயேசு அவர்களை பார்த்து, இறை வார்த்தையை கேட்டு அதன்படி செயல்படுகிறவர்களே என் தாயும் என் சகோதரர்களும் ஆவார்கள் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இறை இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நற்செய்தியை வாசிக்க கேட்டோம். இயேசுவின் தாயும் சகோதரர்களும் யார் என்பதை பற்றிய நற்செய்தியை நாம் வாசிக்க கேட்டோம். ஆண்டவர் இயேசு அன்னை மரியாவை உண்மையாகவே நிறைய அன்பு செய்தார். அன்னை மரியாவும் ஆண்டவர் இயேசுவை நிறைவாக அன்பு செய்தார். அப்படி இருக்க இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு சொன்ன வார்த்தைகளை நாம் எப்படி புரிந்து கொள்வது? உம் தாயும் சகோதரர்களும் உம்மை பார்க்க விரும்பி வெளியே நின்று கொண்டிருக்கிறார்கள் என்று இயேசுவிடம் அறிவிக்கப்பட்டது. ஆண்டவர் இயேசு சொல்லுகின்றார், இறை வார்த்தையை கேட்டு அதன்படி செயல்படுகிறவர்கள் என் தாயும் என் சகோதரர்களும் ஆவார்கள் என்று சொல்லுகின்றார். நமக்கு தெரியும், கடவுளுடைய வார்த்தையை கேட்டு இதோ ஆண்டவருடைய அடிமை என்று கப்ரியேல் தூதரிடம் சொல்லி மீட்பு திட்டத்தை எந்த தயக்கமும் இன்றி மறுப்பும் இன்றி ஏற்றுக்கொண்டவர் அன்னை மரியா என்பது நமக்கு தெளிவாக தெரியும். ஆண்டவர் இயேசு மனு ஒரு எடுத்து இந்த உலகத்திலே பிறந்த பொழுது அங்கே அன்னை மரியாள் இல்லாமல் நடக்கவில்லை. கானா ஒரு திருமணத்திலே ஆண்டவர் இயேசு தம் முதல் அருள் அடையாளத்தை செய்ய தூண்டுதலாக, துணையாக, காரணமாக இருந்தவர் அன்னை மரியா. அன்னை மரியாவின் தூண்டுதல் இல்லாமல் என் நேரம் வரவில்லை என்றவர் அங்கே முதல் அரும் அடையாளத்தை செய்திருக்க முடியாது. சிலுவை அடியிலே, கல்வாரி மலையிலே ஆண்டவர் இயேசு எதற்காக இந்த உலகிற்கு வந்தாரோ அந்த திட்டம் நிறைவேறும் பொழுது இந்த மனுக்குலத்தின் பாவங்களுக்காக தன்னையே அவர் பலியாக்கி இரத்தம் சிந்தி நமக்கெல்லாம் பாவ கழுவாயாக பரிகாரம் செய்தாரே, அங்கே அன்னை மரியாள் இல்லாமல் அது நிறைவேறவில்லை. அங்கே சிலுவை அடியிலே இயேசுவின் தாய் நின்று கொண்டிருக்கிறார். ஆண்டவர் இயேசு உயிர்த்த பிறகு திருத்தூதர் பணியிலே முதல் அதிகாரத்திலே வாசிக்கிறோம், மேலறையிலே இயேசுவின் தாய் மரியாவோடு இயேசுவின் சீடர்கள் பெயரையெல்லாம் குறிப்பிட்டு சொல்லப்படுகின்றது. இவர்கள் எல்லோரும் இயேசுவின் தாய் மரியாவோடு ஒரு மனமாக ஜெபித்து கொண்டிருந்தார்கள். அங்கே பெந்தகோஸ்தே அபிஷேகம், திருச்சபை பிறக்கிறது. இயேசுவின் பிறப்பு, இயேசுவின் பணி தொடக்கம், முதல் அரும் அடையாளம், இயேசு கல்வாரி மலையிலே மீட்பு திட்டத்தை நிறைவேற்றுகின்ற அந்த காட்சியிலும், முதல் தொடக்க திருச்சபை இயேசு விண்ணேற்றம் அடைந்த பிறகும்
அன்னை மரியா இல்லாமல் இல்லை. அன்னை மரியாள் முக்கியமான மீட்பு பணி திட்டங்களில் எல்லா இடத்திலும் இருக்கிறார். அப்ப ஆண்டவர் இயேசு சொன்னது அன்னை மரியாவை குறைத்து பேசுவதற்காகவா? நிச்சயமாக இருக்க முடியாது. யூதர்களுக்கு அன்னை மரியாள் ஒரு யூத பெண்மணி, யூத குலத்திலே தான் ஆண்டவர் இயேசு பிறந்தார், நமக்கு தெரியும். யூதர்களுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை, மோசே வழியாக கடவுள் கொடுத்த 10 கட்டளையிலே 4வது கட்டளை என்ன சொல்லுகின்றது? உன் தாய் தந்தையை மதித்து நட என்று. விடுதலை பயண நூலிலே நாம் அதை வாசிக்கிறோம். தந்தை தாயை பழிக்கிறவன் கொல்லப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. தந்தை தாயை பழிக்கிறவர் கொல்லப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஆண்டவர் இயேசு எந்த சட்டத்தையும் நான் மீற அழிக்க வரவில்லை என்று சொன்னவர். எல்லாவற்றையும் நிறைவு செய்யவே வந்தார் இல்லையா? விடுதலை பயணம் 20:12 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு அளிக்கும் நாட்டில் உன் வாழ்நாட்கள் நீடிக்கும்படி உன் தந்தையையும் தாயையும் மதித்து நட என்று சொல்லப்பட்டிருக்கிறது. லேவியர் புத்தகத்திலே 20ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே என்ன வாசிக்கிறோம்? தம் தந்தையையும் தாயையும் சபிக்கும் எவரும் கொலை செய்யப்பட வேண்டும் என்று சட்டத்திலே எழுதியிருக்கிறது. இப்படி இருக்க ஆண்டவர் இயேசு சட்டத்தை அழிக்க வரவில்லை, எல்லாவற்றையும் நிறைவேற்றவே வந்தேன் என்று சொன்னவர் நிச்சயமாக தன் தாயை அவர் அவமதிப்பாரா? அவமதிக்கவே மாட்டார். இந்த சகோதரர்கள் என்று சொல்லப்படுகின்றது, இதை எப்படி நாம் புரிந்து கொள்வது? கிரேக்க பாடத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, இன்றைய நற்செய்தியிலே நாம் கிரேக்க பாடத்திலே வாசித்தால் எப்படி இருக்கிறது? பாரா கெனெத்தோ தே ப்ரோஸ் அவுத்தோன் மேத்தேர் காய் ஹோய் அதல் ஃபோய் அவுத்து. மேத்தேர் என்றால் தாய், அதல் ஃபோய் சீடர்கள். இவர்கள் இயேசுவிடம் வந்தார்கள். இப்போ இந்த அதல்ஃபோஸ் என்ற வார்த்தை, டெல்ஃபோஸ் என்றால் த ஊம், கருப்பை. ஒரே கருப்பையிலிருந்து பிறந்தவர்கள், ஒரே தாயின் வயிற்றிலே பிறந்தவர்கள் என்பதுதான் அதல்ஃபோஸ் என்பதற்கு அர்த்தம். இப்போ இங்கே இயேசுவிடம் தாயும் சீடர்களும் வந்தார்கள் என்று சொல்லும் பொழுது பன்மையிலே அதல்ஃபோய் என்று சொல்லியிருக்கிறாங்க. சரி, இதை நாம் எப்படி புரிந்து கொள்வது? மத்தேயு 28வது அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் இயேசு உயிர்த்த பின் மரிய மதலேனாளிடம் என்ன சொல்லுகின்றார்? மத்தேயு 28:10 அப்பொழுது இயேசு அவர்களிடம், அஞ்சாதீர்கள், என் சகோதரர்களிடம் சென்று அவர்களை கலிலேயாவுக்கு போகுமாறு சொல்லுங்கள், அங்கே அவர்கள் என்னை காண்பார்கள். என் சகோதரர்களிடம் சொல்லுங்கள்னு ஆண்டவர் சொல்றார். மத்தேயு 28:10. தொடர்ந்து 16ஆம் வசனத்திலே வரும்பொழுது என்ன வாசிக்கிறோம்? 11 சீடர்களும் இயேசு தங்களுக்கு பணித்தபடியே கலிலேயாவில் உள்ள ஒரு மலைக்கு சென்றார்கள், அங்கே அவரை கண்டு பணிந்தார்கள். யாருக்கிட்ட சொல்ல சொன்னாங்க? கலிலேயாவில் கூட சொல்லி என் சகோதரர்களிடம் சொல்லுங்கள் என்று சொன்னார்கள். அதில் போய் அங்கே யார் கூடினார்கள்? மத்தேஸ், த சீடர்கள். அப்போ இயேசுவின் வார்த்தையை கேட்டு அவரோடு பயணித்தவர்கள் சீடர்கள், அப்போஸ்தலர்கள். இறை வார்த்தையை கேட்டு நடந்தவர்கள். ஆண்டவர் இயேசு என் சகோதரரும் என் தாயும் என்று சொல்லுகின்றார். இதை ஒரு சில பிரிவினை சபையார்கள், மற்றவர்கள் அன்னை மரியாவுக்கு இயேசுவுக்கு பின் குழந்தைகள் இருந்திருப்பார்கள் என்று தவறாக சொல்லுகின்றார்கள். யூத பாரம்பரியத்தையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இணைச்சட்டம் 25வது அதிகாரத்திலே நாம் பார்ப்போம் என்றால், அங்கே
இறந்த சகோதரனுக்கு செய்ய வேண்டிய கடமை என்று இருக்கும். லேவரேட் மேரேஜ் என்று சொல்வார்கள். அதில் என்ன சொல்லி இருக்கின்றது? ஒரு சகோதரன் குழந்தை பேரின்றி இறந்து விட்டால் அந்த கொழுந்தனே தன் சகோதரன் மனைவியை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவள் கொழுந்தனே அவளை தன் மனைவியாக ஏற்று அவளோடு கூடி வாழ்ந்து கணவனின் உடன் பிறந்தோன் செய்ய வேண்டிய கடமையை அவளுக்கு செய்ய வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அப்படி யாராவது செய்ய மறுத்தால் என்ன செய்வார்களாம்? அவளை ஏற்றுக்கொள்ள எனக்கு விருப்பம் இல்லை என்று கூறினால் அவனுடைய அண்ணி அவனை அணுகி தலைவர்களின் கண் முன்பாக, தலைவர்களை எல்லாம், ஊர் தலைவர்களை இவர்களுடைய தலைவர்களை எல்லாம் கூட்டி அவர்கள் முன்பாக அவனுடைய காலில் உள்ள மிதி அடிகளை கழற்றி அவன் முகத்தில் துப்பி, தன் சகோதரனின் வீட்டை கட்டாதவனுக்கு இப்படி செய்யப்படும் என்று கூறுவாள் அப்படின்னு திருச்சட்டத்தில் எழுதியிருக்கு. அப்போ இது எதை குறிக்கிறது என்றால், த டியூட்டி டுவர்ட்ஸ் த கித் அண்ட் கின், உடன் முறையாருக்கு செய்ய வேண்டிய கடமை. யோவான் நற்செய்தியிலே 19ஆம் அதிகாரத்திலே கல்வாரி மலையிலே ஆண்டவர் இயேசு சிலுவையிலே தொங்கும் பொழுது அவர் ஒரு காரியத்தை செய்கிறார். என்ன செய்கிறார்? அங்கே சிலுவை அடியிலே தன் தாயும் அவர் அன்பு செய்த சீடரும் நிற்பதை கண்டு இயேசு தன் தாயிடம், அம்மா இதோ உன் மகன், சீடரிடம் இதோ உன் தாய் என்று ஒப்பு கொடுக்கிறார் அல்லவா? யூத பாரம்பரியத்தின்படி இயேசுவுக்கு பின்னால் அன்னை மரியாவுக்கு ஒருவர் பிறந்திருந்தால் தாயை ஏற்று பாதுகாத்து வழிநடத்தி பேணி பாதுகாக்கின்ற கடமை யாருக்கு வரும்? இணைச்சட்டத்திலே நாம் ஒரு உதாரணத்தை சொன்னோம். அடுத்து யார் உடனடியாக கவனிக்க வேண்டியது யார்? அப்ப அன்னை மரியாவுக்கு இயேசுவுக்கு பிறகு ஒருவர் பிறந்திருந்தால் அவர்தான் அந்த தாயை கவனித்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் இயேசு யோவான் ஆண்டவருக்கு உறவினராக இருக்கலாம், ஆனால் யோவான் அன்னை மரியாவுக்கு பிறந்தவர் இல்லை. செபதியின் மக்கள் நமக்கு தெரியும். அப்ப இயேசு தன் தாயை யோவானிடம் ஒப்பு கொடுக்கிறார் என்றால் அதிலே அடங்கி இருக்கிற மறைபொருள் உண்மை என்ன? தனக்கு பின் யாரும் இல்லை, சூசையப்பர் இல்லை, வளர்ப்பு தந்தை இல்லை, ஒரே மகன், தலைச்சன் மகனாக பிறந்து ஒரே மகன், தனக்கு பிறகு தாயை பார்த்து கொள்ள யாரும் இல்லை என்பதனால்தான் அவர் தம் சீடரிடம் இயேசுவை ஒப்படைக்கின்றார். நன்றாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இல்லை என்றால் எல்லாமே இயேசுநாதர் சுவாமி சட்டத்தை மீறியதாகத்தான் ஆகும். இயேசு தன் தாயை சீடரிடம் ஒப்படைக்கின்றார். அப்போ இயேசுவின் சகோதரர்கள் யார்? அன்னை மரியாவுக்கு இயேசுவுக்கு பிறகு பிறந்தவர்கள் யாரும் இல்லை. இதைத்தான் இந்த நிகழ்ச்சி ஆண்டவர் இயேசு சிலுவையிலே தாயை சீடரிடம் ஒப்படைப்பது நமக்கு உணர்த்துகின்றது. இந்த யூத பாரம்பரியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய தமிழ் கலாச்சாரத்திலும் யாராவது நம்மக்கிட்ட என்னுடைய அண்ணன், என்னுடைய அக்கான்னு சொல்லுவாங்க, மை பிரதர், மை சிஸ்டர். அப்புறம் நம்ம ஓன் பிரதர், சொந்த அண்ணனா அப்படின்னு நோண்டி அடுத்த கேள்வியை கேட்டாதான் இல்லை பெரியம்மா பையன் என்று சொல்லுவார்கள். இதுதான் யூத கலாச்சாரத்திலும் இப்படித்தான். கசின்ஸ். இப்போ அதல்ஃபோஸ் இதுக்கு கிரேக்க லெக்சிகான் டிக்ஷனரியில் என்ன சொல்லி இருக்குது? லிட்ரலி ஆர் ஃபிகரேட்டிவ்லி, உண்மையாகவோ உருவகமாகவோ, நெருங்கிய அல்லது தூரத்து, ரிமோட் ஆர் க்ளோஸ் ரிலேட்டிவ் என்று தான் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இதையெல்லாம் நாம் சரியாக புரிந்து கொண்டால்தான் இன்றைய நற்செய்தியை நாம் சரியாக புரிந்து கொள்ள முடியும். ஆண்டவர் இயேசு கொடுக்கின்ற அந்த வரையறைப்படியும் கடவுளின் வார்த்தையை கேட்டு அதை முழு மனதோடு பிளவுபடாத உள்ளத்தோடு இதோ ஆண்டவருடைய அடிமை என்று சொல்லி நிறைவேற்றியவரும்
அன்னை மரியாள் தான். அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. பயாலாஜிக்கலி பெற்றெடுத்து பாலூட்டி வளர்த்தவர் என்ற முறையில் அன்னை மரியாள் மட்டுமே தாய். ஆனால் ஆண்டவர் இயேசு நாம் எல்லோரும் அவருக்கு தாயாக, சகோதர சகோதரிகளாக மாற ஒரு வழியை சொல்லி கொடுக்கின்றார். அதுதான் அன்னை மரியாவை போல கடவுளுடைய வார்த்தையை ஏற்று செயல்படுகிறவர்கள் எல்லோருமே எனக்கு தாய், எல்லோருமே எனக்கு சகோதர சகோதரிகள் என்பதை ஆண்டவர் இயேசு நற்செய்தியிலே நமக்கு உணர்த்துகின்றார். அன்னை மரியாள் ஆண்டவர் இயேசுவுக்கு ஒரு தாயாகவும் ஒரு சீடராகவும் இருக்கின்றார். அதைத்தான் நாமும் பின்பற்ற வேண்டும். இயேசுவோடு நாம் நெருங்கி உறவிலே வளர வேண்டும் என்றால் அவருடைய வார்த்தைகளை நாம் ஏற்று அதை செயல்படுத்த வேண்டும். அதற்கு நமக்கு மாதிரியாக இருக்கின்றவர் அன்னை மரியாள் தான். அன்னை மரியாள் மங்கள வார்த்தை கபிரியேல் தூதரிடம் இருந்து பெற்றுக்கொண்ட பிறகு உடனடியாக யூதேயா மலை நாட்டில் இருந்த ஒரு ஊருக்கு விரைந்து சென்றார் என்று வாசிக்கிறோம். அங்கே சென்று எலிசபெத் அம்மாளை அவர் வாழ்த்துகிறார் இல்லையா? அப்போ எலிசபெத் அம்மாள் பரிசுத்த ஆவியால் நிரம்பி, என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வருவதற்கு நான் வாய்ப்பு பெற்றது எப்படி? இது ஏன் இப்படி நிகழ்ந்தது? எனக்கு இந்த வாய்ப்பு கிடைத்தது எப்படி? என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வருவதற்கு நான் யார் என்று சொல்லுகின்றார். இப்போ நம்முடைய இறை வார்த்தை விவிலியம் என்று சொல்லுகிறோமே, இதெல்லாம் எழுதியது யாரு? ஆத்தர் சொல்லுவாங்களே, எழுதியவர் யாரு? நற்செய்தியெல்லாம் எழுதினது மத்தேயு, மார்க், லூக்கா, அவங்களா? யாரு? ஹூ இஸ் த ஆத்தர்? யாரு? வெரி குட், தூய ஆவியானவர், த ஹோலி ஸ்பிரிட். தூய ஆவியானவர் தான் மறை நூலுக்கு அவர்தான் ஆசிரியர். அவருடைய ஏவுதலிலே மனித கருவிகளாக பயன்பட்டு எழுதியவர்கள். மற்ற மனிதர்கள், நற்செய்தியாளர்கள், எல்லா இறைவாக்கினர்கள் எல்லாம் பரிசுத்த ஆவியினாலே ஆட்கொள்ளப்பட்ட நிலையிலே அவர்கள் எழுதிய இறை வார்த்தை. அப்போ அந்த பரிசுத்த ஆவியானவர் எலிசபெத் அம்மாள் வழியாக இந்த இளம்பெண், நாசரேத்திலிருந்து வந்த இந்த இளம்பெண் மரியாவை எப்படி அழைக்கின்றார்? என் ஆண்டவரின் தாய், என் ஆண்டவரின் தாய். கடவுளின் பெயர் என்ன? மோசே கேட்கின்றார், உன் பெயர் என்ன? நான் போய் அந்த அரசனிடம், மக்களிடம் கடவுள் என்னை அனுப்பினார் என்று சொன்னால் அந்த கடவுளின் பெயர் என்ன என்று கேட்பார்களே என்று கேட்கும்பொழுது கடவுள் மோசேயிடம் ஏஹ் அஷேர் ஏஹ் என்று எபிரேயத்திலே சொல்லப்படுகிறது. இருக்கிறவராக இருக்கிறவர் நானே. அதுதான் சுருக்கமாக யாஹ்வே என்று சொல்லுகின்றார்கள். ஆனால் நாம் சொல்கிறோம் யாவே என்று. யூதர்கள் இன்றளவும் அந்த கடவுளின் திருநாமத்தை வீணாக உச்சரிக்காதே என்ற கட்டளைக்கு ஏற்ப அவங்க வாயில் சொல்லவே மாட்டாங்க. தலைமை குரு மட்டும் பாவ கழுவாய் நிறைவேற்றுகின்ற நாளிலே, ஒரே ஒரு நாளிலே ஹோலி ஆஃப் ஹோலிஸ் ஆலயத்திலே உள்ளே சென்று யாவே உன் மக்கள் மீது இரக்கமாயிரும் என்று சொல்லி பலி செலுத்துவார். மற்றபடி அவருக்கு பேரை சொல்ல மாட்டாங்க. நீங்கள் பழைய ஏற்பாட்டில் எங்கெல்லாம் யாவேன்னு எழுதியிருக்குதோ எல்லா இடத்துலையும் அதோனாய் என்று வாசிப்பார்கள். நம்ம ஆண்டவர்னு சொல்கிறோம், நாம் ஆண்டவர் சொல்கிறோம். ஆண்டவர் என் மேய்ப்பர், எனக்கு குறை இல்லைன்னு சொல்கிறோம். அங்கே யாவே என் மேய்ப்பர், எனக்கு குறை இல்லைன்னு எழுதியிருக்கோம். ஆனால் அதோனாய் ஆண்டவர் அந்த பேரை உச்சரிக்க மாட்டாங்க. அதோனாய் ரோயி லோ எக்ஸார், அதோனாய் ரோயி லோ எக்ஸார், அதோனாய் ரோயி, அதோனாய் ரோயி, அதோனாய் ரோயி லோ எக்ஸார். எனக்கு தேவை ஒன்றுமில்லை, குறை ஒன்றுமில்லை. ஆண்டவர் என் ஆயர், குறையில்லை. ஆண்டவர் என் ஆயர், குறையில்லை. ஆண்டவர் என் ஆயர், ஆண்டவர் என் ஆயர், அதோனாய் ரோயி லோ எக்ஸார். இது எபிரேய பாடம். அப்போ இதோ ஆண்டவருடைய அடிமை அன்னை மரியாள் யாருக்கு பணிகிறார்? அந்த யாவே இறைவன். அப்போ
அந்த யூத மொழியிலே இருக்கின்ற, யூத கலாச்சாரத்திலே இருக்கின்ற அந்த அர்த்தங்களை நாம் புரிந்து கொண்டால்தான் கிரேக்கத்தில் எழுதப்பட்ட புதிய ஏற்பாடு அதை நாம் சரியாக புரிந்து கொள்ள முடியும். இப்போ ஓசான்னான்னு சொல்கிறோம். ஓசான்னா எபிரேயத்திலே, பழைய ஏற்பாடு எல்லாம் எபிரேயத்தில் எழுதப்பட்டது. பல இடங்களிலே கடவுளே, ஆண்டவரே எங்களை காப்பாற்றும், எங்களை மீட்டருளும் என்று மன்றாடுவார்கள். சங்கீதத்தில் வரும், அரசர்கள் புத்தகத்தில் வரும், சாலமோன் மன்றாட்டில் வரும், பல இடத்திலே வரும். அதை மூல பாடத்திலே நாம் எடுத்து பார்த்தால் அங்கே என்ன இருக்கும்? ஹோசியான்னு. யாஷா என்ற எபிரேய வார்த்தையிலிருந்து வருகின்றது ஹோஷியான்னு, எங்களை மீட்டருளும். த ஹோசான்னா என்று சொல்வது எங்களை மீட்க மாட்டீரோ, த கொஹாட்டேட்டிவ் நா என்று சொல்வார்கள் எபிரேய பாடத்திலே, கிராமரில். அப்போ எபிரேயத்தில் ரூட் வேர்டு, அதனுடைய அர்த்தம், வேர் சொல் என்ன சொல்லுகின்றது? ஓசானா என்றால் அது ஒரு மன்றாட்டு. கடவுளே எங்களை மீட்டருளும். ஓசானா தாவீதின் மகனே, குர்த்த ஞாயிறுலாம் பாடுறோம் இல்லையா? ஓசானா ஓசானா ஓசானா. இப்போ ஓசானா என்ன? எங்களை மீட்டருளும், எங்களை காத்தருளும். இதுதான் எபிரேயத்தில் அந்த வார்த்தைக்கு உண்மையான அர்த்தம். அது கிரேக்கத்தில் இங்கிலீஷில் இன்னைக்கு புகழ்ச்சியாக மாறிடுச்சு. ஒரு மன்றாட்டாக இருந்தது, இன்னைக்கு புகழ்ச்சி ஆயிடுச்சு. அப்போது அந்த கலாச்சாரம், அது பாரம்பரியம், அதை நாம் சரியாக புரிந்து கொண்டால்தான் இறை வார்த்தையை, விவிலியத்தை நாம் சரியாக புரிந்து கொள்ள முடியும். அதனால் இயேசுவின் சகோதரர்கள் என்று சொல்லும் பொழுது, இயேசுவுக்கு பின் அன்னை மரியாவுக்கு பிறந்தவர்கள் உண்டு என்று சிலர் சொல்லுவார்கள். அது தவறு. ஆண்டவர் இயேசுவுக்கு பின் யாரும் இல்லை, அன்னை மரியாவை பார்த்து கொள்ள யாரும் இல்லை. எனவே தான் சிலுவையிலே ஆண்டவர் இயேசு அன்பு சீடரிடம் தன் தாயை ஒப்பு கொடுக்கின்றார். அந்த சீடர் அன்று முதல் மரியாவை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டார் என்று வாசிக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இயேசுவை யாரெல்லாம் அன்பு செய்கிறார்களோ, யாரெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறார்களோ, அவர்கள் நிச்சயமாக அன்னை மரியாவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் இயேசு இறுதியாக சிலுவையிலே மரித்தாரே, அந்த சிலுவையில் என்ன எழுதி வச்சாங்க? ஐயனாரைன் போட்டிருக்குது. இயேசு நாசரின் ரெக்ஸ் யூதேயோரும், நாசரேத்தூர் இயேசு யூதர்களின் அரசர் என்று எழுதியிருக்கு. இப்போ ஒரு சிலர் நினைக்கலாம், ஆண்டவர் இயேசு கலிலேயாவில் பல அருள் அடையாளங்களை செய்தார், போதித்தார், இறை ஆட்சியை பற்றி போதித்தார் எல்லாம். ஏன் அவர் கலிலேயன் என்று எழுதி வைக்கவில்லை? கலிலேயன் இயேசு என்று சொல்லவில்லை. கடைசியிலே நாசரேத்தூர் இயேசு என்று தானே இன்றும் அவருடைய பெயர் சிலுவையில் என்ன இருக்கிறது? நாசரேத்தூர் இயேசு. அதை நான் தியானிக்கும் பொழுது எனக்கு என்ன புரிந்தது? கடைசியிலே சிலுவையிலே கூட ஆண்டவர் அன்னை மரியாவுக்கு ஒரு சிறப்பு சேர்த்திருக்கிறார். அந்த நாசரேத்து யார் ஊரு? லூக்கா நற்செய்தியில் என்ன வாசிக்கிறோம்? 6ஆம் மாதத்திலே கடவுள் நாசரேத்தில் இருந்த ஒரு கன்னியிடம் தூதரை அனுப்பினார். பழைய ஏற்பாட்டில் நாசரேத் என்ற பெயரே கிடையாது. பழைய ஏற்பாட்டில் நாசரேத் என்ற பெயரே எங்கேயுமே கிடையாது. அட்ரஸ் இல்லாத ஊர், ஒரு குக்கிராமம். ஆனால் கலிலேயாவில் உள்ள ஒரு நாசரேத்து தான். ஆனால் அங்கே இருந்த அன்னை மரியாள் கடவுளின் தாய் என்று ஆக வேண்டியவர், கடவுள் தனக்காகவே தெரிந்து கொண்ட பாத்திரம். அப்போ சிலுவையிலே கூட நாசரேத்தூர் இயேசு, தன் தாயின் ஊர் நாசரேத்து மரியா, அந்த ஊர் தான் அங்கே நிலை பெறுகிறது, அந்த பெயர் தான் அங்கே வருகின்றது. இது கூட அவர் தன் தாய்க்கு சேர்த்த புகழ் என்றே நான் நினைக்கிறேன். அன்னை மரியாளை விட யாருமே இயேசுவை அதிகமாக அன்பு செய்தவர்கள் இல்லை. அன்னை மரியாவை விட இயேசு வேறு யாரையும் அதிகமாக அன்பு செய்திருக்கவும் வாய்ப்பில்லை. கடவுள் தனக்கென தெரிந்து கொண்ட பாத்திரம் அன்னை மரியாள். அவரை நமக்கும் தாயாக கொடுத்திருக்கிறார். நாம் எல்லோரும் இயேசுவுக்கு தாயாக, சகோதர சகோதரிகளாக மாற என்ன வழி என்பதை நற்செய்தியில் ஆண்டவர் இயேசு சொல்லி இருக்கிறார். எனவே அன்பார்ந்தவர்களே, அன்னை மரியாளைப் போல நாம்
இறை வார்த்தையை ஏற்றுக்கொள்வோம். அன்னை மரியாளைப் போல நாம் இறை வார்த்தையை தியானிப்போம். அந்த இறை வார்த்தைக்கு வல்லமை உண்டு. அந்த இறை வார்த்தையை வைத்து நாம் ஜெபிப்போம். இறை வார்த்தையை வைத்து நாம் துதிக்கும் பொழுது, ஜெபிக்கும் பொழுது நமக்கு எப்படி பரிசுத்த ஆவியானவர் எலிசபெத்தின் மீது அசைவாடினாரோ அதுபோல பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வருவார். நம்முடைய குறைகளை எல்லாம் தீர்த்து வைப்பார். நம் நோய்களை எல்லாம் குணமாக்குவார். எனவே அந்த தாயும் நமக்காக பரிந்து பேசுகின்றார். புனித அந்தோணியாருடைய கரங்களிலே நாம் பார்க்கும் பொழுதெல்லாம் என்ன இருக்கிறது? இறை வார்த்தையும் அதிலே உயிருள்ள இறை வார்த்தையான ஆண்டவர் இயேசு குழந்தையாகவும் இருப்பதை நாம் பார்க்கின்றோம். அந்த புனிதரும் இப்படித்தான் அவர் கோடி அற்புதரானார். எனவே நாம் அந்த புனிதருடைய பரிந்துரையும் நாம் நாடுகின்றோம். அன்னை மரியா தூதர்களுக்கும் புனிதர்களுக்கும் ராக்கினியாக இருக்கின்றார். கடவுளுக்கே தாயாக இருக்கின்றார். அவரிடம் நாம் நம்பிக்கை வைப்போம். இயேசுவின் இரக்கம், அன்பு என்றும் நம்மை பாதுகாத்து வழி நடத்தட்டும். ஆமீன். நம்பிக்கையோடு நம் வேண்டுதல்களை எல்லாம் ஆண்டவர் பாதத்திலே வைத்து மன்றாடுவோம். உங்கள் பதில் எல்லாமல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எல்லாமல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் தெய்வமே எம் இறைவா, எம் திரு அவையை வழிநடத்தும் எம் திரு தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் ஆகிய அனைவரும் உம் நற்செய்தியின் மதிப்பீடுகளை நன்கு உணர்ந்து இறை மக்களை உமது அன்பின் பாதையில் வழிநடத்த தேவையான அருளை பொழிந்து வழிநடத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாமல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வாழ்வின் வழிகாட்டியாம் இம்மிறைவா, எம் நாட்டை ஆளும் தலைவர்கள் அனைவரும் தன்னலம் துறந்து ஏழை எளிய மக்களின் நலனில் அக்கறை கொண்டு உண்மையில் வழிநடக்க தேவையான அருளையும் ஆசீர்வாதங்களையும் பெற்று தருமாறு இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாமல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அருட்கொடைகளை வழங்குபவரே எம் இறைவா, உம்மை நாடி தேடி வரும் உம் பக்தர்களை உம் பதம் சமர்ப்பிக்கின்றோம். இவர்களின் வேண்டுதல்கள் அனைத்தும் விரைவில் நடக்கவும், இவர்களுடைய நோய், பிணி, கடன் பிரச்சனைகள், குடும்பத்தில் சமாதானம், குழந்தை பாக்கியம் இவை அனைத்தும் புனித அந்தோணியாரின் பரிந்துரையால் நிறைவேற்ற வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாமல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நல்ல ஆயனே எம் இறைவா, இன்றைய திருப்பலியை நிறைவேற்றும் எம் அருட்தந்தையை நிறைவாக ஆசீர்வதிக்கவும், உமது மேய்ச்சலின் மக்களாகிய திருச்சபையை உமது இறை அரசின் பாதையில் வழிநடத்தி உமது ஆவியின் கொடைகளை பொழிந்து வழிநடத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாமல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நாங்கள் கேட்பதற்கும் நினைப்பதற்கும் எதிர்பார்ப்பதற்கும் மேலாக செய்ய வல்லவராய் இருக்கிறவரே, இயேசுவே உம்மீது நம்பிக்கை வைக்கிறோம். இங்கே கூடியிருக்கின்ற ஒவ்வொருவருடைய இதயத்தில் இருக்கிற எல்லா வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் உமது பாதத்திலே வைக்கிறோம். அன்னை மரியின் பரிந்துரை வழியாக, புனித அந்தோணியாரின் பரிந்துரை வழியாக எல்லா வேண்டுதல்களையும் உமது பாதத்திலே வைக்கிறோம். உமது பேரன்பிற்கும் இரக்கத்திற்கும் ஏற்ப நீர் இவர்களுக்கு செவி சாய்த்தருளும். பிதாவே, தாயின் கருவிலே உங்களை தாங்கியவர் நான், உதரத்திலே உங்களை சுமந்தவர் நான். உங்கள் முதுமை வரைக்கும், உங்கள் நரை வயது வரைக்கும் நானே உங்களை தாங்குவேன், சுமப்பேன், விடுவிப்பேன் என்று எசாயா புத்தகத்திலே சொல்லியிருக்கின்றீர். உமது பேரன்பையும் இரக்கத்தையும் நாடி வந்திருக்கின்ற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து வழிநடத்தியருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். அருளான வாழ்வு இருளானதாலே பிரியாக ஏற்றி வைத்தோ. அருளான வாழ்வு இருளானதாலே திரியாக எமை ஏற்றி வைத்தோ. திரியாக கருகி மெழுகாக உருகி, திரியாக கருவி மெழுகாக உருகி, பலியாக வைத்தோ. ஆண்டவனே புது மொழியாக மாற்றும் அன்போடு வந்தோ
சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான பலி எல்லாம் அல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலத்துக்காகவும் உமது கையில் பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் மக்களின் காணிக்கைகளை கனிவுடன் ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நம்பிக்கையோடும் பக்தியோடும் அவர்கள் எவற்றை அறிக்கையிடுகின்றார்களோ அவற்றை விண்ணக அருள் அடையாளங்களால் பெற்றுக்கொள்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, உம் அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம் வார்த்தையான அவர் வழியாக அனைத்தையும் படைத்தீ அவரையே மீட்பராகவும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினீ. அவர் தூய ஆவியால் உடல் எடுத்து கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானக தூதரோடும் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் அந்தோனிசாமி, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் மது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமுன் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித அந்தோனியார், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்தும் எல்லா தீமையின் ஆதிக்கங்களிலிருந்து விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உள்ளது. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி முது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவர் தரும் அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆத்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும்.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, உயிருள்ள இறைவன் திருமகனை தந்தையின் திருவுள்ளபடி தூய ஆவியாரின் ஒத்துழைப்பால் உமது இறப்பின் வழியாக உலகுக்கு வாழ்வளித்தீர். இந்த புனிதமிக்க உடலாலும் இரத்தத்தினாலும் எங்களுடைய எல்லா குற்றங்களிலிருந்தும் தீமை அனைத்திருந்து எங்களை விடுவித்தருளும். நாங்கள் என்றும் உடைய கட்டளைகளில் கருத்தூன்றி நிற்க செய்தருளும். நாங்கள் ஒருபொழுது உம்மை விட்டு பிரிய விடாதேயும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரன் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவே நானாவே என்னை புனிதமாக்கும், கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திருரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும், கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே, கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும், உம் தேரு காயங்களுள் என்னை மறைந்தருளும், உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும், பிரிய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும், எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும், உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும், புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்யும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் அருள் அடையாளங்களால் புத்துயிர் பெற்ற எங்களுக்கு உமது இடையராத உதவியை கனிவுடன் என்றும் அருள்வீராக. அதனால் மீட்பின் பயனை இம்மறை நிகழ்வுகளிலும் அன்றாட வாழ்விலும் பெற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அன்னை மரியின் அன்பிலும் புனிதரின் தோழமையிலும் சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அதிசயத்தால் மக்களை கவர்ந்தவரே, அதிசயத்தால் மக்களை கவர்ந்தவரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே,
அற்புதரே புனிதரே அந்தோணியாரே.